இது உங்கள் ஸ்ரீஹரி ஆட்டோ எலக்ட்ரானிக்ஸ். வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். எட்டியாஸ் லிவா காருக்கு. அதுக்கு ஸ்கேனரை போட்டுட்டோம். ஆட்டோ டயக்னோஸ்டிக் கொடுத்தாச்சு. டொயோட்டா செலக்ட் பண்ணியாச்சு. மின் நம்பர் ரீட் ஆகிட்டு உள்ளே போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் கொடுத்தாச்சு. முன்னையே ஃபால்ட் கோடை க்ளியர் பண்ணிட்டேன். அதனால் ஃபால்ட் கோடு எதுவும் இல்லை. இன்ஜெக்டர் கோடிங் பண்ண போகிறோம். இன்ஜெக்டர் நம்பர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இன்ஜெக்டர் மாற்றிருக்கிறோம். அதனால் ஃபஸ்ட் இன்ஜெக்டர் செலக்ட் பண்ண போகிறோம். இன்ஜெக்டர் 1 செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. இன்ஜெக்டர் கோடிங் பண்ண போகிறோம். இன்ஜெக்டர் நம்பர் பாருங்கள். இதுதான் இன்ஜெக்டரோட நம்பரு. அது கோடிங் பண்ணுறோம். கோடிங் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் கோடிங்கை ரீட் பண்ணி பார்க்குறோம். கடைசியாக உங்களுக்கு போட்டு காட்டுறோம் பாருங்கள். இன்ஜெக்டரில் இருக்க நம்பரும் ரீட் பண்ண நம்பரும் சரியாக இருக்கும். சக்ஸஸ். வண்டி நல்லா ஐடியலிங்கில் சூப்பராக ஓடுது. வாழ்க வளமுடன். ஸ்ரீஹரி ஆட்டோ எலக்ட்ரானிக்ஸ். மாற்றி கோடிங் செய்ய போகிறோம். நாங்கள் செய்த வேலை. பழைய இன்ஜெக்டர் அகற்றப்பட்டது. புதிய இன்ஜெக்டர் பொருத்தப்பட்டது. ஸ்கேனர் மூலம் இன்ஜெக்டர் கோடிங் /கேலிபிரேஷன் செய்யப்பட்டது. ECUக்கு சரியான டேட்டா அப்டேட் செய்யப்பட்டது. லைவ் டேட்டா மற்றும் ரோட் டெஸ்ட் மூலம் வெரிஃபை செய்யப்பட்டது. இன்ஜெக்டர் கோடிங் ஏன் முக்கியம்? ஒவ்வொரு இன்ஜெக்டருக்கும் தனி கோடு இருக்கும். அந்த கோடை ECUவில் அப்டேட் செய்தால்தான் சரியான ஃபியூல் இன்ஜெக்ஷன், ஸ்மூத் என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், நல்ல மைலேஜ், லாங் என்ஜின் லைஃப் எல்லாம் கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.